நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. I met K. Balachandar sir. நான் ஒரு 19 years of ageல இருக்கும்போது அவர் வந்து பிரேமி சீரியல் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எனக்காக ஒரு கதாபாத்திரம் எழுதினாரு. அது எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் அந்த நான் பண்ண ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர், மெஸ்ஸி அம்மா கேரக்டர், அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அந்த கேரக்டர் இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணேன். அலியான்ஸ் ப்ராசஸ், மேக்ஸ் முல்லர் பவன், இந்த மாதிரி பிளேசஸில் தியேட்டர் குரூப் இருந்தது. அவங்க கூட சேர்ந்து இங்கிலீஷ் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். மியூசிக் அகாடமியில் பர்ஃபார்ம் பண்ணோம், ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில். என்னோட கேரக்டர் வந்து அந்த கிரிட்டிக்ஸ் யாராவது வந்து அந்த இது எழுதினாங்கன்னா, கவன் படம் பண்ணேன். கவன் படம்ல பாவனான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர், ரொம்ப பாசி ஆரோகன்ட் லேடி. விஜய் சேதுபதி சார் என் கூட 30 days ஒர்க் பண்ணாரு அந்த கேரக்டர்ல. இப்ப கூட எங்கே பார்த்தாலும் இன்னொரு ஒரு சீன் என்னன்னா, அந்த எல்லாருக்கும் உட்காந்து பரிமாறுற மாதிரி சீன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, குழம்பு சட்னி எல்லாமே கொண்டு வந்துட்டு வைக்கிறேன் அந்த கடையில். ஸோ அதில் வந்து தண்ணி சோம்பு கொண்டு வரணும். ஸோ நான் வந்து அப்படியே ஒயின் கிளாஸ் பிடிக்கிற மாதிரி இப்படி கொண்டு வந்தேன். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறவங்களுக்கு இந்த ஆக்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 1 இது க்ரைட்டீரியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றதை விட மிஸ்ஸியம்மா அப்படின்னு சொன்னாதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். இட்ஸ் நன் அதர் தென் ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்து சினிமாவில் நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம பேர் தெரியதை விட நம்ம கேரக்டர்ஸ் தான் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து விருப்பப்படுவாங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர்ஸும் அப்படி தானே? ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல உங்களோட இதுதான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி வந்து பெக்குலியரா இருக்கு. ஸோ எப்படி சூஸ் பண்றீங்க? உண்மை சொல்ல போனா நான் வந்து அந்த சூஸ் பண்ற லெவலுக்கு ரீச் ஆகல. ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் மாட்டுறது. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் எவ்ரி கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்காது. இப்போ இன்னைக்கு எந்த ஆக்டர் எடுத்துக்கிட்டாலும், இப்போ நாசர் சார் கூட எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில படம் தான் உங்களோட மைண்டுக்கு வரும், அவரோட ரொம்ப ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அவர் வந்து 200-300 ஃபில்ம்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ that's the truth about this industry. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கேரக்டர்ஸை வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டு எல்லாரும் நம்மள வந்து அந்த கேரக்டர்ஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னா, அதுனா தட் இஸ் த பிகெஸ்ட் அவார்ட் ஒருத்தருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பொதுவாக சொல்ல போனா, கவன் படம் பண்ணேன். கவன் படம்ல பாவனான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர், ரொம்ப பாசி ஆரோகன்ட் லேடி. மீடியா ஹவுஸ்ல அவங்க ஒரு கண்ட்ரோலிங் பர்சன் வச்சுக்கோங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் என் கூட 30 days ஒர்க் பண்ணாரு அந்த கேரக்டர்ல. இப்ப கூட எங்கே பார்த்தாலும் அவர் அந்த கேரக்டர் பேர் வச்சுதான் என்னை கூப்பிடுவாரு. ஸோ அவருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா, அவருக்கு வந்து என்னோட ரியல் நேம் வந்து ஞாபகமே இருக்காது. ஆனா பாவனா ஞாபகம் இருக்கும். பாவனா வாங்க, பாவனா உட்காருங்க, பாவனான்னு தான் சொல்லுவாரு இப்ப கூட. அதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணிருப்பாரு, ஆனா அந்த கேரக்டர் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் தட்ஸ் எனக்கு அது ஒரு வெரி ப்ரவுட் மூமெண்ட். எஸ், பட் ஆனா கங்குவாக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சுல, அதை நீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த பாஸ்ட் போர்ஷன்ஸ்ல இருந்தேன். அந்த பாஸ்ட் போர்ஷன்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர். ஆஃப்கோர்ஸ் தே செட் த சவுண்ட் லெவல் கொஞ்சம் ரொம்ப ஹையா இருந்ததுன்னு சொன்னா, பட் எல்லாரும் வந்து இந்த பாஸ்ட்ல எடுத்த எல்லா போர்ஷன்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு சந்தோஷம் தட் அந்த ஃபிலிம்ல வந்து நிறைய அப்ரிசியேஷன் கூட கிடைச்சிருக்கு. நான் இது வந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம பப்ளிக் வந்துட்டு எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலா ஆயிட்டாங்க. பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். இது வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல, ஒரு கிரிக்கெட் மேட்ச் போனா கூட யூ சிட் அண்ட் தே சே, ச்சே என்ன அடிக்கிறா, ச்சே அவுட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்துட்டு நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு போயிட்டு அங்க போய் அந்த பாலை ஃபேஸ் பண்றதுக்கு வக்கில்ல.
கமெண்ட் அடிக்கிற எல்லா பீப்புளுக்கும் நான் சொல்றேன். ஓகே, அந்த பர்சனோட ஹார்ட் ஒர்க் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி சேட். என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணாம மோஸ்ட்லி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நெகட்டிவ்ஸை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஆடியன்ஸ். ஓகே. ஸோ எஸ், அவங்களோட சினிமா ஜேர்னி பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் பொண்ணு வந்து டாக்டர் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பசங்களும் வந்து டாக்டர் ஆவாங்க, டீச்சர் அப்படின்னா டீச்சர் பசங்களும் வந்து டீச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களோட ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கு. நீங்க வந்து சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது எப்படி நடந்துச்சு அது? எங்க ஃபேமிலியில எங்க அப்பா வந்துட்டு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்காரு, சைக்கியாட்ரிஸ்டா இருக்காரு. எங்க மதர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாங்க, ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு அவங்க சோஷியல் ஒர்க் பண்றாங்க, புக்ஸ் எழுதுறாங்க, அந்த மாதிரி. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரீக் இருந்திருக்கு. ஓகே. ஆல்சோ அவங்க சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்ட் காலேஜ் எல்லாம் போனவங்க, காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எல்லாம் படிச்சாங்க, ஆர்டிஸ்ட் ஆனாங்க. ஸோ எங்க மதர் சைட் ஃபேமிலியில 2-3 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே. as in painters. அந்த Okay, கைண்ட் அந்த ஆஃப் மாதிரி ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட். ஓகே. ஆனா ஆர்டிஸ்டிக் மைண்ட் யூ கேன் சே. ஓகே. ஒன் திங் நாங்க எல்லாரும் ஷேர் பண்ற காமன் திங், பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்கல்ப்டர்ஸ் இல்லைன்னா ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாரும் ஷேர் பண்ற ஒரே காமன் ஃபேக்டர் வந்துட்டு கிரியேட்டிவ் மைண்ட் செட். கரெக்ட். சரிங்களா? ஸோ அந்த கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருந்தாலே வந்துட்டு நீங்க எந்த ஏரியால வேணாலும் டெவலப் ஆகலாம், உங்க பாடிலி எபிலிட்டிஸ் தகுந்த வரைக்கும். ஸோ நிறைய பீப்புள் ரெண்டுமே சேர்ந்து பண்றாங்க. ஸோ எனிவே, ஸோ அந்த ரீசன்னால என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட். அவங்க வந்து படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒன்றும் ப்ரெஷர் போடல. பேசிக்லி எங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கோ, எங்கே நாங்கள் டேலண்ட்ஸ் காட்டுறோமோ அந்த ஏரியாலே டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப அலோவ் பண்ணாங்க. நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தேன். எப்படி அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஆக்டிங் எப்பவுமே அப்படிங்கிறது? நம்ம அந்த காலத்துல தூர்தர்ஷன் பார்க்கும்போது சாட்டர்டே சண்டேக்கு ஒரு தமிழ் படம் ஒரு ஹிந்தி படம் போடுவாங்க. எங்க டைம்ல சொல்றேன். அவ்வளவுதான் என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் வாரத்துல 2 வாட்டி அந்த சித்திரஹார், சித்திரமாலா, ஒளியும் ஒளியும் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற கும்பல்ல இருந்து நானும் ஒண்ணுதான். ஸோ எனக்கு என்னமோ அந்த அந்த மேஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் சினிமா அதுல வந்து கண்டிப்பா ஒரு நாள் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. நான் ஆக்சுவலி பிலீவ் பண்ணேன். ஐ திங்க் அந்த டைம்ல நான் வந்து பெரிய அனுப்புறோம், ஐ ஆம் கோயிங் டு ஒர்க் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் சில்லி திங்ஸ். நான் வந்து சின்ன பசங்க சூப்பர்மேன் மாதிரி நடிப்பாங்கல்ல, வந்து பறந்து பெட்ஷீட் மாட்டிட்டு ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கும் நிறைய இந்த மாதிரி ட்ரீம் வேர்ல்ட்ல நான் அந்த மாதிரி ஒரு சாங் சீக்வென்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய இது இருக்கும். பிளேல பண்ணுவோம்ல. ஸோ அப்படியே அந்த மரத்தை சுத்தி கட்டி பிடிச்சி மரத்தை சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு பண்ணிட்டு இருந்தேன். என்னோட எங்க வீட்டு வாசல்ல பார்த்தா மரத்துல ஃபுல்லா கம்பளி பூச்சி. ஸோ கையெல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்த அப்புறம் அப்பதான் நான் அது ஸ்டாப் பண்ணேன். இந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சு அதை சுத்தி சுத்தி ஆடுறது எல்லாம். ஸோ யூ கேன் இமேஜின் எந்த அளவுக்கு சினிமா வந்து எனக்குள்ள உருகி இருந்தது அந்த டைம்ல. போக போக தியேட்டர் பண்ணேன், டிராமா. ஸோ ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணேன். தமிழ் எப்பவுமே எனக்கு ரொம்ப வீக். அந்த டைம்ல இது விட ரொம்ப மோசமா இருந்தது என்னோட தமிழ், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணேன். அலியான்ஸ் ஃப்ரான்சிஸ், மேக்ஸ் முல்லர் பவன், இந்த மாதிரி பிளேசஸ்ல தியேட்டர் குரூப் இருந்தது. அவங்க கூட சேர்ந்து இங்கிலீஷ் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். மியூசிக் அகாடமியில பெர்ஃபார்ம் பண்ணோம், ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்ல. எப்பவுமே எனக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கும். என்னோட கேரக்டர் வந்து அந்த கிரிட்டிக்ஸ் யாராவது வந்து அந்த இது எழுதினாங்கன்னா என்னோட கேரக்டர் மென்ஷன் வரும். ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு பிலீஃப் தட் சரி நம்ம சினிமால பண்ணலனா கூட எனக்கு ரெகக்னைஸ் பண்றாங்க, எனக்கு எனக்குள்ள ஏதோ இருக்கு தட் இஸ் கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரி. பல வருஷம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால இருந்தேன். அண்ட் 2013 எண்ட் மாதிரி இந்தியாவுக்கு திரும்ப வந்தேன். வெரி சூன் 2014 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் வாய்ப்பு கிடைச்சது பை ஆக்சிடென்ட். மாடலிங் திரும்ப டிவி கமர்ஷியல்ஸ்க்காக என்னோட போர்ட்ஃபோலியோ சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருந்து சினிமா வாய்ப்பு வந்தது. சின்ன வயசுல கூட வந்தது சினிமா. அப்போ எல்லாம் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல, சேயிங் தட் இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி மீன் எல்லாம் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் மாதிரி பயப்பட்டாங்க அவங்க பொண்ணோட சேஃப்டிக்காக. ஸோ அந்த டைம்ல பண்ண முடியல.
அண்ட் இந்த சீனியர் ஏஜ்ல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. சரி, ஓகே, ஒரு வேளை இது வந்து உன்னோட விதியில இருக்கு. தட் நோ, இது வந்து நீ ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்ப அது and this age நீ யூ கேன் ஹேண்டில் யுவர் செல்ஃப்னு சொல்லி ஓகே கோ அஹெட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அந்த அந்த பிளெஸிங்கோட ஐ என்டர்ட் தி சினிமா ஃபீல்ட் அகைன். ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து ஆசைப்பட்டு அதுக்காக வந்து தியேட்டர்லயும் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது உள்ள வந்து தியேட்டர் அப்படின்னு ட்ரெயினிங், சொல்லிட்டு தியேட்டர் பேஷன். பேஷன். ஆக்சுவலி ஐ மெட் கே பாலச்சந்தர் சார். நான் ஒரு 19 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருக்கும்போது அவர் வந்து Okay. பிரேமி சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு. ம் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எனக்காக ஒரு கதாபாத்திரம் எழுதினாரு. நான் வாய்ப்பு கேட்டுட்டு போல. ஓகே. ஆனா ஏதோ நான் பேசுற இந்த மாதிரி ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் கலந்து உங்களுக்காகவே ஒரு கதாபாத்திரம் உருவாக்குனாரு. அது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். அண்ட் ஐ ஃபெல்ட் அவர் வந்து யூனோ என்னை பார்த்து ஏதோ இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னா there must be something. ஸோ அதனால அந்த ஒரு எபிசோட் மட்டும் அவர் கூட பண்ணேன். தட் இஸ் Okay. மை ஆக்சுவல் என்ட்ரி இன்டு மீடியா ஃபீல்ட்னு சொல்லலாம். ஓகே வித் ஓகே ஹிஸ் பிளெஸிங். ஓகே. எப்படி வந்து அவர் கூட அந்த இன்டராக்ஷன் இருந்துச்சு? ஏன்னா உங்களோட அந்த ஆக்சென்ட் பார்த்துட்டு அவர் உங்களுக்காகவே ஒரு கேரக்டர் அந்த அப்படிங்கும்போது கேரக்டர், அந்த கதையில பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து பாம்பேல இருப்பாங்க. ஓகே ஸோ ஓகே பாம்பேல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கலந்து பேசுவாங்க. ஐ திங்க் அவருக்கு ஐடியா கிடைச்சது அந்த மாதிரி யூஸ் பண்ணறதுக்கு. ஸோ எனக்கு டைலாக்ஸே வந்துட்டு பாதி இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாமே தமிழ் எல்லாம் கலந்து டைலாக்ஸ் எழுதினாரு. அதே மாதிரி ஆப்போசிட் கோஸ்டாருக்கு கூட எழுதினாங்க. ஓகே ஸோ இட் வாஸ் கொஞ்சம் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். பிகாஸ் எல்லாருக்கும் ஹிந்தி ஐ மீன் ப்ராஃபிஷியண்டா வராது தமிழ்நாட்டுல. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அந்த கேரக்டருக்கு வந்துட்டு அது அந்த ஸ்டோரிக்கு வந்து அது கரெக்டா இருந்தது. ஓகே. நீங்க அந்த தியேட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு क्वेश्चन நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறவங்களுக்கு இந்த ஆக்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 1 இது கிரைட்டீரியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கு, வெதர் இட் இஸ் ஸ்டேஜ் ஆர் வெதர் இட் இஸ் இது வந்து நமக்கு வந்து இன்ஹிபிஷன்ஸ் இருக்கக்கூடாது. இன்ஹிபிஷன்ஸ்னா கூச்சப்படக்கூடாது. நாங்க எங்க இருந்தாலும் வந்து நடு ரோட்ல இருந்தாலும் வந்துட்டு எந்த கூச்சம் இல்லாம நம்ம பயப்படக்கூடாது. அந்த கேமரானாலேயோ அந்த ஸ்டேஜ்னாலேயோ. ஸோ லூசிங் தட் ஃபியர், அந்த ஃபியரை லூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த ஃபியரை லூஸ் பண்ணேன். அந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அங்கே தான் நடக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம அண்ட் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், சடனாக ஒரு பெக்கரை பார்க்குறோம், பெக்கர் ஃபேமிலி, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணாதான் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு பெக்கர் ரோல் கொடுத்தா நம்மளால வந்து அந்த சுச்சுவேஷனை இமேஜின் பண்ண முடியும். ஸோ அப்சர்விங் அண்ட் இமிட்டேஷன், அப்சர்விங் இமிட்டேஷன். ஒருத்தர் வந்து ஒரு வித்தியாசமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சென்ட்ல பேசுறாங்க, அந்த ஆக்சென்ட்டை இமிட்டேட் பண்ண அவங்க பாடி லாங்குவேஜ் இமிட்டேட் பண்ண நம்ம ஆக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆக்டிங் ட்ரைனிங் வந்துட்டு சில பேர் வந்து ஸ்டைலாக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்கலாம், ஒரு ப்ராப்பர் ட்ராமா டீச்சர் கூட. இல்லைன்னா நம்ம வந்து ஓனாக அப்சர்வ் பண்ணி கூட நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க இந்த ஃபார்மல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கல. நானும் எடுத்துக்கல. நான் ஒரு அமெச்சூர் தியேட்டர் குரூப்ல ஜஸ்ட் நடிச்சு அந்த அந்த ஃப்ரீனஸ் கொண்டு வந்துட்டேன் என்னோட எபிலிட்டிஸ்ல. ஸோ அந்த இது மட்டும்தான் நான் சொல்வேன். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நெசசரி. ஓகே. யூ நீட் பேஷன், யூ நீட் டு அப்சர்வ். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஆக்சென்ட்காகவே வந்து பாலச்சந்தர் அவர்கள் ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே ஆக்சென்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சினிமாவில் நடிக்கும் போது தடையா இருந்திருக்கா? ரொம்பவே. இது எனக்கு மட்டும் நடந்தது இல்லை. இட் இஸ் ஹேப்பன் டு நிறைய வித்தியாசமான ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா என்ன பியூட்டின்னா அது வந்து நம்மளோட பிளஸ் ஆக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு அதை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா தென் இட் வில் ஸ்பைரல் ஆன் டு ஒரு யூனிக்னஸ். ஸோ அந்த யூனிக்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்னோட ஆக்சென்ட் பத்தி சொன்னீங்க. இது வந்து நாட் ஓன்லி மை ஆக்சென்ட், என்னோட வெயிட்,
இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இனிஷியலாக நான் வந்து ரோல்ஸ்க்கு ட்ரை பண்ணும்போது இது வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, நீங்கள் இப்படி இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது, நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டா தான் வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் கற்றுக்கணும், ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் அது வந்து அதுதான் மெயின் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. இஃப் யூ வாண்ட் டு ஃபிட் இன் த பாக்ஸ், எல்லாம் மதர் கேரக்டர் பண்ணணும், எல்லாம் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தென் யூ நீட் டு டூ. அந்த கேரக்டருக்கு தேவையான திங்ஸ் இருக்கணும். ஆனா வித்தியாசமான கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் அந்த நான் பண்ண ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர், மெஸ்ஸி அம்மா கேரக்டர், அது எல்லாருக்கும் செட் ஆகாது. அந்த கேரக்டர் வாஸ் மேட் ஃபார் மீ சம்ஹவ். நான் அதுதான் இப்ப அடுத்து கேட்கிறேன். அந்த இப்ப எப்படி இப்ப பாலச்சந்தர் சார் உங்களுக்கு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணாரு, அதே மாதிரி மிஸ்ஸியமாவும் அந்த வாய்ப்பு அப்படிதான் வந்ததா? இல்லைங்க, ஆக்சுவலி நோ. மிஸ்ஸியமாக்கு நான் ஆக்சுவலி ஐ அம் நாட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட் ஆல். அந்த இது வந்து தி பிளே ஆஃப் த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். யூனிவர்ஸோட டிசிஷன் நான் அந்த ரோல் பண்ணணும். அந்த படம் வந்து காஸ்டிங்ல ஆக்சுவலி வேற ஆக்டர் இருந்தாங்க அந்த கேரக்டருக்காக. இன்னும் ஆக்சுவலி 1 or 2 சீன் கூட அவங்கள வச்சு எடுத்தாங்க. அப்புறம் கரோனா லாக்டவுன் வந்தது. அந்த லாக்டவுன் 6 monthsல எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்ப ரீஓபன் ஆகும்போது இந்த படத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா there was no vaccine, nothing. சரிங்களா? ஸோ அந்த டைம்ல ரீஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல இந்த ஆர்டிஸ்ட் லாக் ஆயிட்டாங்க. சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரி லாக் ஆயிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி இருந்தது அந்த சிச்சுவேஷன். ஸோ இமிடியேட்டா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்காக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டிஸ்ட் சடன்லி தட் ஃபோன் கால் கேம் டு மீ. என்ன ஒரு வாட்டி ரஞ்சித் சார் பார்த்தாரு, ஓகே சொல்லிட்டாரு. அந்த உடனே அந்த ஒரு ஆடிஷன் பார்த்தாரு. ஆடிஷன்ல ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் திங் ஐ நோ ஐம் ஆன் த செட் ஆஃப் சார்பட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அது வந்து சூஸ் பண்ணேன். இந்த ரோல் வந்துட்டு எனக்கு வரணும்னு இருந்துச்சு. அண்ட் யாருமே அந்த ஸ்டேஜ்ல நினைச்சு கூட பார்க்கல தட் இந்த ஃபில்ம் இந்த லெவலுக்கு ஜெயிக்கும் அண்ட் அந்த ரோல் இந்த லெவலுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ஐ எம் லக்கி. நம்ம டெஸ்டினில 1 or 2 குட் லக் இருக்கும். அந்த குட் லக் அந்த ரோல் நான் கம்ப்ளீட்லி பிலீவ் பண்றேன். ஓகே, எஸ். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே ஒரு இயல்புல வந்து கேரக்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு எடுத்து பண்றதுக்கு அப்படிங்கிறது ஈஸியா இருக்குமா? லைக் இந்த மிஸ்ஸியமா ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் அந்த டிராமால பண்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இயல்புலேயே ஒரு கேரக்டர் வரும்போது உங்களுக்கு அது எப்படி ஈஸியா இருக்குமா? நான் வந்து அதே மாதிரி என்னோட கேரக்டர் மாதிரி, என்னோட பர்சனாலிட்டி மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேங்க. நான் வந்து வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்சோ. டு ஸ்டார்ட் ஆஃப் வித் எனக்கு வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு ஆச்சி மனோரமா மேடம் இல்லைன்னா பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி ஒரு எல்லா ஃபேசட்ஸும் கவர் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும்னு விரும்புறேன். ஒரு வில்லனா கூட இருக்கலாம், ஒரு கமெடியனா கூட இருக்கலாம், ஒரு நல்லவரா கூட இருக்கலாம், ஒரு சாஃப்ட் பர்சனா கூட இருக்கலாம். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இங்கன்னா இப்படிதான் நடிக்குவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ சங்கத்தலைவன் சொல்லி ஒரு படத்துல நான் ஒரு வில்லேஜ் விடோ லேடியா பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு அம்மா கேரக்டர். அதில் வந்து என்ன ஓன் வாய்ஸ் டப்பிங் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பிடிச்சது. வெற்றிமாறன் சார் பேனரில் எடுத்தாங்க. அண்ட் மணிமாறன் சார் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. சங்கத்தலைவன் சமுத்திரக்கண்ணி சார் லீட் பண்ணார் அந்த படத்தில். ஹீரோயினோட மதர் கேரக்டராக வருவேன். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபேமிலியே வந்துட்டு அந்த வில்லேஜ் எல்டர்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மதர் கேரக்டர் எப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ குனிஞ்சு போகும். எஸ் ப்ளீஸ் கெஞ்சிட்டே இருக்கும் அவங்க கிட்ட. ஆனால் டாட்டரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இங்கே ஒரு எக்ரெஷன் அண்ட் அங்கே ஒரு சப்மிஷன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது எப்படி சொல்கிறது, இந்த கைண்ட் ஆஃப் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். பாடி லாங்குவேஜே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதனாலதான் அவங்க கிட்ட சொன்ன இந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு வில்லேஜ் லைஃப் பத்தி சுத்தமா எதுவுமே தெரியாது. எப்பவுமே ஒரு அர்பன் ஒரு சரௌண்டிங்ல சென்னையில வளர்ந்துட்டு அப்புறம் ஃபாரின்ல இருந்துட்டு எனக்கு வில்லேஜ் லைஃப்ல ஒரு டே டு டே மேனரிசம் ஆஃப் வில்லேஜ் உமன், தரையில உட்கார்ற மேனரிசம், இதெல்லாம் நார்மல் திங்ஸ். அவங்களுக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது,
அந்த மாதிரி திங். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அங்க வந்து தண்ணி எடுக்கணும், தண்ணி கிணத்துல சேர்ந்துடுது. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும், அப்படி ரோப் வழியா புல் பண்ணணும். அந்த தண்ணிய அந்த பக்கெட்டை புல் பண்ணிட்டு எடுத்து இடுப்புல வச்சுக்கணும். அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா அழகா அந்த ஹிப் மட்டும் வெளியில வந்துட்டு இப்படி வச்சுப்பாங்க. அது பண்ண தெரியல என்னால. நடக்க தெரியல, புரியல. பிகாஸ் எங்களுக்கு வந்து அந்த அது பழக்கமே இல்ல. சோ அப்பதான் தெரிஞ்சு, ஓ மை காட், எவ்வளவு இருக்கு ஒரு நேச்சுரலா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கு ஒரு விஷயம். சோ அந்த சீன்ல கொஞ்சம் கத்துக்கிட்டேன். கொஞ்சம் 2-3 டைம்ஸ் பண்ணி 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 கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு சீன் என்னன்னா, அந்த எல்லாருக்கும் உட்காந்து பரிமாறுற மாதிரி சீன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் நான் குழம்பு சட்டி எல்லாமே கொண்டு வந்துட்டு வைக்கிறேன் அந்த கடையில. ஸோ அதுல வந்து தண்ணி சோம்பு கொண்டு வரணும். ஸோ நான் வந்து அப்படியே வைன் கிளாஸ் பிடிக்கிற மாதிரி இப்படி கொண்டு வந்தேன். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? அப்படியெல்லாம் தண்ணி சோம்பை பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்க. ஓகே, இவ்வளவு கூட எனக்கு தெரியல. புரியுதா நான் என்ன சொல்றேன்? லைக் இது வந்து பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பிடிச்சா நம்ம இப்படிதான் பிடிக்கிறோம். ஓகே, so small things like this. ஓகே, ஆனா I realized எவ்வளவு இருக்கு இந்த உலகத்துல, இந்த ஆக்டிங் உலகத்துல. நிறைய கத்துக்கிறதுக்கு, புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம். எவ்ரிதிங் எல்லாமே பண்ணிட்டு I want to get a good name. Of course, see சில ரோல்ஸ்ல வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில கேரக்டர்ஸ் லைக் மதர் கேரக்டர் எடுத்தீங்கன்னா, அந்த மதர் கேரக்டருக்கு, சாஃப்ட் மதர் கேரக்டருக்கு, ஒரு ஹார்ஷ் மதர் கேரக்டருக்கு, என்ன கேரக்டர், ஒரு வில்லேஜ் மதர் கேரக்டருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன கண்டிப்பா சூஸ் பண்ண மாட்டாங்க அந்த கேரக்டர். மேபி இருக்கலாம், ஒரு சில ஆக்டர் டைரக்டர் சூஸ் பண்ணலாம். பட் அந்த அந்த நல்லா டெலிவர் பண்ணறதுக்கு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயம் இல்லைனா நான் வந்து ஃபிட் ஆகேன். இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட். ப்ராப்பராக ஒரு டைலாக் பேசி டெலிவர் பண்ணது வந்து ரெமோ படத்தில் பண்ணேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் சேலஞ்சிங்கான ரோல் கேட்டிங்கன்னா, மணிரத்னம் சார் வந்துட்டு he made a movie like Roja. Okay, Roja is, do you know, it is inspired from one of the great